ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பைஸ்பார்க் சீரீஸில் டேட்டா ஃப்ரேமில் காலம் கிளாஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பைஸ்பார்க் காலம் கிளாஸ் ரெப்ரசன்ட் a சிங்கிள் காலம் in a டேட்டா ஃப்ரேம். ஓகே, ஃபஸ்ட்டு காலம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்போ பைஸ்பார்க்கில் நம்ம டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற சிங்கிள் காலமும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு இந்த லைன் சொல்லுது. ஓகே, இந்த கிளாஸ் ப்ரொவைட்ஸ் செவரல் ஃபங்க்ஷன் டு ஒர்க் வித் த டேட்டா ஃப்ரேம். இந்த கிளாஸ் வந்து காலம் கிளாஸ் வந்து டேட்டா ஃப்ரேமில் நம்ம மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் சொல்ல வருது. டு மேனிப்புலேட் த காலம் வேல்யூ, எவாலுவேட் த பூலியன் ஃபங்க்ஷன், ஃபில்டர் ரோ. ஆக்சுவலாக இது மேனிப்புலேட் தான். இல்லை என்னென்ன பண்ணுவோமோ எல்லாமே இதில் பண்ணலாம். எல்லாமே பண்ணலாம். ஸோ ரிட்ரீவ் பண்ணலாம், வேல்யூவை டேட்டா ஃப்ரேமில் எடிட்டும் பண்ணலாம். அதுதான் சொல்ல வருது. ஸோ பேசிக்கலாக இது ஒரு காலம், டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற காலமில் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோமோ அதுக்கெலாம் இந்த கிளாஸ் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேங்களா? இது வரைக்கும் இதுதான் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது எது எந்தெந்த லைனை கம்ப்ளீட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். எந்தெந்த எக்ஸாம்பிள் எந்தெந்த லைனை கம்ப்ளீட் பண்ணுறது வந்து நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது இந்த லிட்டுன்ற ஃபங்க்ஷன் பாருங்கள். இது எக்ஸாம்பிள், இந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் டைரெக்ட் எக்ஸாம்பிள் போயிடுறேன். ஒரு காலமை க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த லிட்டை வச்சு ஒரு டேட்டா ஃப்ரேமில். இப்படி தான் ஒரு காலம் க்ரியேட் பண்ணணும். இந்த லிட் ஃபங்க்ஷன் தான் காலம் க்ரியேட் பண்ணணும். இப்படி இந்த காலம் இடத்துல போட்டு பார்த்தோம்னா நமக்கு இது கிளாஸ்ன்னு வரும். ஓகேங்களா? இப்போது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் ஞாபகம் வச்சுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரிஞ்சிடும். ஸோ நம்ம போன எக்ஸாம்பிள்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு சாதாரண ஒரு நம்ம அரே வித் பார்த்தோம் இல்லைங்களா? அரேவை பார்த்தோம். இங்கே பாருங்கள், ஒரு சாதா அரேயில் ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணதை பார்த்தோம். அந்த எக்ஸாம்பிளை தான் நான் காப்பி பண்ணியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன். உங்களுக்கு நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதெல்லாம் என்னென்னு. ஸோ இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னென்னு ஒரு எந்த டேட்டாவுக்கு 3 ஒரு இன்டீஜர், ஒரு 2 ஸ்ட்ரிங்குக்கு, அதுக்கு ஸ்கீமா இங்கே செட் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன நேமு, ஐடி நேமு, அதில் ஒரு வேல்யூஸ், ஃபீஸ்னு ஒரு வேல்யூ இருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு இப்போவுமே தெரியும் நம்ம யூஸ் பண்ண போகிறது. சரி, இதை நம்ம ஷோ பண்ணுவோமா? க்ரியேட்டடை created.show ரன் ஆகட்டும். இப்போ உங்களுக்கு என்ன ரன் ஆகுன்னு தெரியும், என்ன வரும்னு தெரியும். 3 காலம் வரும். இது ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலமாக வரும். உங்களுக்கு இதில் எந்த குழப்பமும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த சீக்வன்ஸில் நம்ம எல்லாத்தையும் நிறைய தடவை பார்த்துட்டோம். சரி, அடுத்தது இந்த காலம் வந்த பிறகு 3 காலம் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா? நான் இன்னொரு காலம் ஆட் பண்ணணும். அதுதான் அந்த லிட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இது கூட இன்னொரு காலம் ஆட் பண்ண போகிறேன். என்னது? கண்ட்ரின்னு ஒரு காலம் ஆட் பண்ண போகிறேன். எப்படி ஆட் பண்ண போகிறேன்றதை பாருங்கள். இப்போது df1ன்னு வச்சுப்போமா? அதை df1 equal to df underscore created வந்துடும். டாட் எப்போதும் போல் வித் காலம்குள்ளே நம்ம என்ன பேர் வைக்கிறோமோ வச்சுக்கலாம். இது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு வேல்யூஸ் கொடுக்க போகிறேன். என்ன வேல்யூஸ் கொடுக்க போகிறேன்? இந்தியா. சரி, இப்போது df1 ஷோ பண்ண போகிறேன்.
இதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம், இருந்தாலும் நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்துட்டோன்னா போன வீடியோவில் இந்த லிட்டை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல. இது இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம் ஒரு காலம். எந்த டேட்டா ஃப்ரேம் கூட இந்த டேட்டா ஃப்ரேம் ஐ மீன் க்ரியேட்டடுக்கு 3 இருக்கும். இப்போ இது 4வது காலமாக உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஒரு டேட்டா ஃப்ரேம் காலத்தை எப்படி மேனிப்புலேட் பண்ணலான்றத பார்க்க போகிறோம். மேனிப்புலேட் பண்ணுறது என்னென்னா க்ரியேட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, ஐ மீன் டெலிட் பண்ணுறது. இப்போது நான் எப்படி க்ரியேட் பண்ணுறன்றத பார்க்குறோம். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும்னா லெட்டு. காலம்ன்றது ஒரு கிளாஸ். நீங்கள் காலம் ஒரு கிளாஸ்ன்றதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கண்ட்ரி, இந்த காலம் இது என்னதுன்றதை நான் ஒரு டைப் போடுறேன், நான் பிரிண்ட் பண்ண பார்க்குறேன். இது பிரிண்ட் ஆகும்போது உங்களுக்கு இது ஒரு கிளாஸ்ன்றது அது கிளாஸ் காமிச்சிடும். ஸோ உங்களுக்கு ஒரு காலம் எப்படி க்ரியேட் பண்ணணுன்றத டேட்டா ஃப்ரேம்லேருந்து இன்னொரு டேட்டா ஃப்ரேமுக்கு எப்படி க்ரியேட் பண்ணணுன்றதை காமிச்சிட்டேன். இது மாதிரி க்ரியேட் பண்ணுறதை நான் காமிக்கல. ஐ மீன் இது பழைய விஷயம், இதுதான் நம்ம பார்த்தது புதுசு. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு செலக்ட் ஃபங்க்ஷனை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அங்கே பாருங்கள், இதுதான் இந்த பிரிண்ட், இந்த கண்ட்ரி கிளாஸ், காலம் கிளாஸ். PySpark SQL காலம். சரி, க்ரியேட் பண்ணியாச்சு, அது என்னன்னு பார்த்தாச்சு, அது ஒரு கிளாஸ்ன்றதை பிரிண்ட் பண்ணி காமிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த DF1 இருக்குது இல்லைங்களா, புதுசாக க்ரியேட் பண்ண டேட்டா ஃப்ரேம். இந்த டேட்டா ஃப்ரேமில் நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன செலக்ட் பண்ணி பார்க்கலாம்? இந்த காலம் மட்டும் ஆக்சுவலாக மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா, அதை பற்றி நம்ம பேசுகிறோம். அதுக்கு எப்படின்னா நம்ம இந்த செலக்ட் ஃபங்க்ஷனை வச்சு பார்க்கலாம். இந்த செலக்ட் ஃபங்க்ஷன்ன்றது என்னன்றது உங்களுக்கு தெரியும். இது ஒரு சாதாரண SQL ஃபங்க்ஷனு. அது உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்கும். ஐ மீன் இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற வேல்யூஸை டேட்டாவை செலக்ட் பண்ணி காலமை செலக்ட் பண்ணி காமிக்கும். எப்படி? இதுக்குள்ளே என்ன பேராமீட்டர் கொடுக்கணும்? காலம் நேம். ஓகேங்களா? சரி, இதில் என்ன காலம் நேம் வேணும்? உங்களுக்கு தெரியும், காலம் நேமுக்கு இப்படி போடுவோம் நம்ம. என்ன காலம் நேம் வேணும்? கண்ட்ரி. ஓகேங்களா? கண்ட்ரி. இப்போது இப்படி பார்த்தோம்னா இது ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் ஆகலை, ஆனால் அதுலேருந்து ஒரு காலம் எடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிடும். ஓகே, இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். சரி, இதை ஷோ பண்ணது ஓகே. இதை இப்படி மட்டும்தான் இதை ஹேண்டில் பண்ண முடியுமா? வேறு மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாதான்னா பார்ப்போம், இருங்க. செலக்டு, இங்கே பார்த்தீங்கன்னா DF1 இதுதான் எந்த டேட்டா ஃப்ரேமு? நம்ம DF1 இந்த க்ரியேட் ஐ மீன் இந்த கண்ட்ரின்ற காலம் ஆட் பண்ணி வச்சுருக்கிற டேட்டா ஃப்ரேம். அதை நான் இப்படி டைரெக்டாக ஹேண்டில் பண்ணுறேன். DF1 இங்கே பாருங்கள், DF1க்குள்ளே இப்படி கண்ட்ரி நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இது ஷோ ஆகும். ஐ மீன் இதோட இன்னொரு வழி சொல்கிறேன், இதோட இன்னொரு வழி. சரி, அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை ரன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இந்தியா, இந்த DF1ல் இருக்கிற இந்தியா தனியாக பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒன்றும் இதை நம்ம ரன் பண்ணலை. நான் ஏன் ரன் பண்ணலைன்னா இன்னொரு வழி இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். செலக்ட் DF1 இப்படி போட்டு நம்ம இதில் உங்களுடைய இந்த காலம் நேமை கொடுத்தீங்கனாலும் உங்களால் இதை பார்க்க முடியும். கரெக்ட், ஏன்னா இது நம்ம DF1 இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இதில் 3 வழி காமிச்சிட்டேன். எதுக்கும் நம்ம DF1 இதோடைய ஸ்கீமாவும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். வேண்டாம், இது உங்களுக்கு ஸ்கீமா உங்களுக்கு தெரியும். இது ஸ்ட்ரிங்காக தான் வரப்போகுது, 4வது ஆட் பண்ண. சரி, இருங்க, அதையும் பண்ணிடலாம். இது
உங்களுக்கு எதுக்காக இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன்னா, ஆட் பண்ண கண்ட்ரி இருக்குங்களா இல்லைங்களா, அதோடைய டேட்டா டைப் என்னவாக இருக்கும்ன்றதையும் பார்த்துடலாம். சரி, இந்த செட்டு முடிட்டோம். நம்ம அடுத்தது அரேக்குள்ளே பார்ப்போம். ஓகேங்களா, ஐ மீன் ஒரு மேப் வச்சுக்கலாம், அரே வேண்டாம். இதுக்குள்ளே ஒரு மேப் இருக்குது. இதுவே ஒரு மேப்பில் இருக்குதுன்னு வச்சுங்க, ப்ராக்கெட் போட்டு. இதில் வந்து இது வந்து நேமு, இது ஒரு ப்ராப்பர்ட்டியாகவும் இது ஒரு ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்குது. அப்போது இந்த காலமை இந்த மாதிரி எப்படி ஆட் பண்ண முடியும், ஷோ பண்ண முடியுன்றத அடுத்த செட்டில் பார்த்துக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு ஒரு ஷோ, 2 ஷோ, 3 ஷோ, இதான் 1 2 3. கடைசியாக ஆட் பண்ண அந்த இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்கு, காலம் ஸ்ட்ரிங்கு. இதுக்கு ஓகே. ஸோ இது சிம்பிள் எக்ஸாம்பிள், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதை நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறது, நான் சொன்ன மாதிரி ஒரு இந்த டேட்டா இருங்க, ஒரு டேட்டா கவர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேட்டா இது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணது தான், உங்களுக்கு தெரியும். இந்த டேட்டாவில் ஒரு மேப் இருக்குது. உங்களுக்கு மேப்பை பற்றி ஒரு ஃபுல் வீடியோவை போட்டிருக்கேன். இது கீன்னு சொல்லுவோம், இது வேல்யூன்னு சொல்லுவோம். இப்போ இந்த கீயில் இருக்கு என்ன பண்ணோன்னா, செலக்ட் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தோம், நம்ம ஆட் பண்ண கண்ட்ரி செலக்ட் பண்ணி பார்த்தோம். நம்ம இப்போது அதே மாதிரி இதுலேயும் ஒரு காலம் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த வேல்யூ வேணும், பிளாக் ப்ரௌன் ப்ரௌன் ப்ரௌன். அதை எப்படி செலக்ட் பண்ணி பார்க்குறது, இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் போன வீடியோஸில். இருந்தாலும் இதை காலம்ன்ற டாபிக் கீழே இதை ஒரு பர்ஃபெக்டான வீடியோவாக மேக் பண்ணுறது தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போது இதோடைய ஸ்கீமா உங்களுக்கு நம்ம நார்மலாக இப்படி வச்சுப்போம். ஓகே, ஸோ ஒரு டேட்டா ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம், அதோடைய ஸ்கீமா பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, இதோடைய டேட்டா ஃப்ரேம் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டேட்டாக்கு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை ஷோ பண்ணியிருக்கேன், அதோடைய ஸ்கீமா பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் பண்ணியிருக்கோம் இதில். இன்னும் நான் சொல்ல வந்த வேலையை நான் சொல்லலை. ஸோ இதில் அதே மாதிரி லிட்டு வச்சு ஒரு க்ரியேட் பண்ண போகிறேன், ஒரு காலம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு df3ன்னு வச்சுப்போமா, வச்சு df2 டாட் வித்து காலம், வித்து காலம்குள்ளே ஜெண்டர்னு வச்சுப்போம். ஜெண்டருக்குள்ளே லிட்டு, இப்போ எல்லாமே ஃபீமேலாக இருக்கிறதுனால நான் ஃபீமேல் வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு இது தெரிஞ்சிச்சு. இப்போ இதை எப்படி ஷோ பண்ணுறது, வழக்கம் போல தான், இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ட்ரங்கட் ஃபால்ஸ்னு இதில் ஃபால்ஸ்னு இருக்கட்டும், ஏன்னா டேட்டா பெருசாக இருக்குது. ட்ரங்கட்னா என்னன்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து ஓகே, இதோடைய ஸ்கீமாவையும் பிரிண்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போது இதில் நம்ம கண்ட்ரி பார்த்தோம். கண்ட்ரின்றது இந்த மாதிரி ஒரு சாதாரண இதில் இருந்தது, ஸ்ட்ரிங்கில் இருந்தது. ஆனால் இதில் மேப்பில் இருக்கிறத எப்படி ஷோ பண்ணி பார்க்குறது, செலக்ட் பண்ணி பார்க்குறது, எந்த டேட்டாவில், ஐ மீன் எந்த டேட்டா ஃப்ரேமில், இந்த டேட்டா ஃப்ரேமில். இதில் பிரிண்ட் பண்ணியாச்சு. நான் ஜெண்டர்னு ஒன்று ஆட் பண்ணிட்டேன். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது 1, இது 2, இது 3 காலம் வரும். இதை எப்படி செலக்ட் பண்ணுறது தான் அடுத்த டாஸ்க்.
ஸோ F3 உங்களுக்கு தெரியும், செலக்ட் ஃபங்க்ஷன்ஸ், இதுக்குள்ள காலம் நேம், இந்த காலம் நேம்குள்ளே இப்போது அது என்ன வச்சுருக்கோன்னா ஸ்கீமாங்க நேம் வச்சு டாட் ஷோ வச்சா உங்களுக்கு நார்மலாகவே உங்களுக்கு இந்த ரியாசுமா கவின்றது தான் வரும். ஓகே, இது உங்களுக்கு நார்மலாக இந்த டேட்டா ஃப்ரேம் பிரிண்ட் ஆகிருக்கு, அதோடைய ஸ்கீமா பிரிண்ட் ஆகிருக்கு, மேப்பு, அதுக்குள்ள கீ வேல்யூஸ் இருக்கும், ஜெண்டர் நான் இதை நம்ம க்ரியேட் பண்ணது, அது ஸ்ட்ரிங்காக க்ரியேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு அந்த ஜெண்டர் இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த டேட்டா ஃப்ரேம் எப்படி இருக்கும்னா இந்த 2 வேல்யூவோடு இருக்கும். சரி, இப்போ நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துருக்கிறது இன்னும் பிரிண்ட் ஆகலை. இந்த செலக்ட்டு நேம் மட்டும் இப்போ பிரிண்ட் ஆகும், இந்த 3 நேமும் ஒரு காலமில் பிரிண்ட் ஆகும். நான் என்ன சொன்னேன்னா எனக்கு இந்த பிளாக் எப்படி பிரிண்ட், இந்த பிளாக் ப்ரௌனு இதெல்லாம் ஏதாவது பிரிண்ட் ஆகணும்னா என்ன மாதிரி செலக்ட் பண்ணி பார்க்குறதுன்றது தான் இப்போ காலம். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்றது காலமை பற்றி பார்த்துட்ருக்கோம், அதனால் அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இப்போது இதே காலம் தான் இதுக்குள்ள ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ராப்பர்ட்டி அதில் என்ன வேணுன்றதுக்கு நம்ம கீயை இதில் மென்ஷன் பண்ணுறோம். பாருங்கள், கீ இதை மென்ஷன் பண்ணால் உங்களுக்கு ஷோ ஆகிடும். கீ மென்ஷன் பண்ணுறேன், கீயை மென்ஷன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த ஹேரோடைய இந்த 3 வேல்யூமே தனியாக ஒரு காலமாக பிரிண்ட் ஆகும். சரி, அதே மாதிரி இன்னொன்றையும் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த காலம் இங்கே பார்த்தீங்கன்னா காலம் பண்ணுறத நம்ம அந்த டேட்டா ஃப்ரேம் டாட்னே வச்சு எடுக்கலாம். சரி, அப்படி பண்ண முடியுமானா அப்படியும் பண்ண முடியும், அதையும் நம்ம பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது பிரிண்ட் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது நேமு, சாதாரணமாக உங்களுக்கு இந்த நேமு பிரிண்ட் ஆச்சு, இதுதான் டேட்டா ஃப்ரேம் முதல்ல பார்த்துடலாம். ஓகே, இந்த நேமை வச்சு பிரிண்ட் ஆச்சு. அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி டாட் ஹேருக்கு இந்த ஹேரோடைய ப்ராப்பர்ட்டி 3 இப்படி பிரிண்ட் ஆச்சு. இதே தான் நான் திரும்ப பிரிண்ட் பண்ண போகிறேன் வேறு வழியில், அது எப்படின்றத இப்போ பார்க்குறோம். சரி, இதில் இந்த காலம் எடுத்துட்டு இந்த டேட்டா ஃப்ரேமு, என்ன டேட்டா ஃப்ரேம் அது, DF3 ஜெண்டர் போட்டுது. ஸோ இதை இங்கே பிரிண்ட் இப்படி பண்ணோம்னா உங்களுக்கு இதுக்கு இது தேவையில்லை. ஸோ இப்படியும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பண்ண அதே வேலையை தான் பண்ணுறேன், இப்படியும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு வழி இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அதோடைய ப்ராப்பர்ட்டியை டைரெக்டாக மென்ஷன் பண்ணணும். இது ஃபங்க்ஷன் மாதிரி. இப்போ இது டாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு இது வர வாய்ப்பு இருக்குது. வரல. சரி, ஓகே. இப்போது இது 3மே இது 4, இந்த ரெண்டு பார்த்தாச்சு. இந்த 2ம் இதே வேல்யூவை பிரிண்ட் பண்ணுதான்றதை பார்த்துடலாம். இதே மாதிரி தான் ஹேர் பிரிண்ட் ஆச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி ஐ கொடுத்தீங்கன்னா ப்ரௌனு பிளாக்கு பிரிண்ட் ஆகும். பேசிக்கலாக உங்களுக்கு எப்படி ஒரு மேப்பை வச்சு மேப்பில் இருக்கிற டேட்டாவை
ஒரு டேட்டா ஃப்ரேமில் மேப்பில் இருக்கிற டேட்டாவை ஒரு காலமில் எப்படி செலக்ட் ஃபங்க்ஷனை வச்சு செலக்ட் பண்ணி ஷோ பண்ணி பார்க்குறதுன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டில் என்ன மேனிப்புலேஷன்ன்றது என்னன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் ஒரு பியூட்டி பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியாக வைக்கும்போது இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு உங்களுடைய காலம் நேம் என்னன்றதை இப்படி காமிக்குது. ஸோ நம்ம இதுதான் பெஸ்ட் வே. இது 3ல் நம்ம இனிமேல் நம்ம யூஸ் பண்ண போகிறது df3 டாட் ப்ராப்பர்ட்டிஸ். ஐ மீன் அந்த ஸ்கீமாவில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த காலம் நேம் டாட் கீ. சிம்பிளாகவும் இருக்குது, உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்தது என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் guys. Cheers.